இருக்கான்னு பாத்துக்கல. சந்தையில நம்ம சரக்கு தான் கிராக்கி. அது கெட்டு போயிட போகுது. சரி போய் நான் பாத்துக்கிட்டுதான். இல்ல பேச்சு முத்த, ஓ மரத்துல ஓலை உண்டனா இருக்கு. கழிச்சு கவாத்து எடுத்து விட்டு இறங்கல. ஐயா ஏ கொடச்சாமி, என்னத்தா கஞ்சி கொண்டாந்துருக்கோம்ல, வந்து குடிச்சுட்டு வேலையை பாரியா. கொஞ்சம் போடு. ஆமா, என்ன வெங்காயமும் பச்சை மிளகாவும் கொண்டு வந்திருக்க? உப்பு கருவாடு தீர்ந்து போச்சா? சொல்லிந்தா நேத்து சந்தையில சாயங்காலம் வாங்கிட்டு வந்திருப்பல. இருக்கு ராசா, எடுத்து வச்சிருக்கேன். ராத்திரிக்கு உனக்கு வறுத்து தாரேன். போ கொண்டு போ. ஏய் அதுக்கு வைங்கள, தூள் ஆயிடுச்சுன்னா துட்டு குறையாருங்கள. மன்மத லீலையை வென்றாருண்டோ. மனுஷனுக்கு பித்தோ வாந்தி பேதி எது வேணா வரலாம், வெளியே தெரியாம மறைச்சிடலாம். ஆனா நர ஒண்ணுதான் வந்துட்டா மறைக்கவே முடியறது இல்ல. ஏய் சரதே, வந்துட்டாங்க. கோபக்கார மனுஷனாச்சு, என்ன சொல்ல போறாரோ. என்ன ஆடி ஆசி வந்துட்டு இருக்க? வண்டி மே எடுத்து வந்தியா? ஏய் எப்படியா இருக்கு? ஜூ பாருங்க, ஜூ பாருங்க. வயசான மாதிரி தெரியல. தெரியலீங்க, சத்தியமா தெரியலீங்க. எதே சத்தியமா தெரியலீங்க. என்ன கருப்படிச்சு மறைக்கிறானேன்னு பாக்குறியா? இதத்தான் டவுன் பக்கத்துல டைங்கிறானுங்க, நாம மையங்கிறோம். ஆனா மொத்தத்துல ரெண்டுமே பொய்யே. என்னடே சிரிச்சுனுங்க. சாப்பாடு ரெடியா? நேத்தே ரெடிங்க. நேத்தே ரெடியா? ஏய் என்னடே சாப்பாடு கொண்டு வர சொன்னா சட்டி எடுத்து வரேன், பிச்சை எடுக்க சொல்றியா? கம்மஞ்சோத்துல மோர் ஊத்தி கரைச்சு வச்சிருந்தங்க, கரைச்சுக்கிறதுக்கு பச்சை மிளகாய்ங்க. அந்த ராஸ்கல் இன்னும் பழசருக்கு சாமான கொண்டு வரலையா? இல்லைங்க. என்னடி இந்த வீச்சம் வீசுது? அதான் நேத்தே ரெடின்னு சொன்னேன் இல்ல நானு. பழைய கம்மங்கஞ்சி எல்லாம் குடிக்கிறதுக்கு உங்க வீட்டுல கட்டி கிடக்குற எருமை மாடு நினைச்சேனே. நான் எப்படிங்க சொல்றது? அத நான் எப்படிங்க சொல்றது? அத்தனை உதச்சேன், கண்ணுல ஒரு சொட்டு தண்ணி வருதா உனக்கு? பாலகி போச்சு. பாலகி போச்சுன்னு மகளே. தம்பி, ஐயா, ஏ ராசா, ஏ தம்பி, எப்படியா இருக்க? சந்தைக்கு போய் அக்காளுக்கு சாமான் வாங்கியதியா? என்ன இப்படி கருத்து போயிட்ட? ஆட்டா நல்லா இருக்கா? மகளே, நான் நல்லா இருக்கேன். டா ஒண்ணே இருக்கடா, நீ வாயை போடு. சரிங்க சரிங்க சரிங்க. அவன் அமெரிக்கால இருந்து வந்தானா? விட்டு ஆரத்தி எடுக்க போட்டுருக்க. யோ நீ இருக்கே வந்த தலையா பாரு, குருவி கூடு மாதிரி விட்டா 50 குருவி குஞ்சு ஒரு குடும்பம் எடுத்து போட்டுருக்க. மருமகனே, இது குருவி கூடு இல்ல. என்ன இங்க பாருங்க, சுருட்டு சுருட்டு கூடு. ஏன் செருப்பு எடுத்து உள்ள சொறீங்க? வச்சு பார்த்து நுழையல. என்னையா இதெல்லாம்? புளி மாமா, மிளகாத்த, இது தட்டை பேர் மச்ச பேர் குழம்பு வைக்க. என்னையா விபூதி போட்ட மாதிரி எத்தனோடு வாங்கிட்டு வந்திருக்க? அது வந்து தம்பிக்கு படிப்பு செலவுக்கு 500 ரூபாய் பணம் அனுப்பிச்சேன். அதான் கொஞ்சம். அவன் படிச்சு கழிச்சு என்னடி பண்ண போறான்? வாங்கின பட்டத்தை மரத்தடியில் வச்சுட்டு மரம் ஏற போறேன். ஏடே நான் படிச்சனா? எங்கீங்க? ஆனா ஊருக்குள்ள நடந்து போனா எனக்கு என்ன மரியாதை? படிச்ச மரியாதை வருமா? மரியாதை எல்லாம் புறப்புள்ளைய வரணும். புரியுதா? சொல்ல அவனுக்கிட்ட. படிச்சானுங்களா கிழிச்சானுங்க.
சொல்லி அந்த பக்கம் அவங்க அப்பவே போயிட்டாங்கல்ல. போயிட்டு மாப்பிள மாப்பிள என்ன மாப்பிள நான் ஒரு வேடிக்கை சொன்னா பொசுக்கு கிளம்பிட்டீங்க. கொண்டா நீ. இல்ல அடுத்த வாரம் நிறைய சேர்த்து வாங்கிட்டு வரேன். அது இருக்கட்டும் மாப்பிள, கொஞ்சம் கூட குறைய என்னப்பா கார கம்மியா சாப்பிட விடுங்க மாமா. ஏய் எப்படில மாப்பிள எதுக்கு வேஸ்ட் மடிச்சு கட்டுறீங்க? ஏயா குடிக்கிறது மாமியார் வீட்டு கஞ்சி, இதுல மப்பா. எங்க வீட்டுக்கு மாடு மேய்க்கிறதுக்கு நுழைஞ்ச கலவாணி தனம் பண்ணி எங்க அக்கா கையை பிடிச்சி கல்யாணத்தை பண்ணிவிட்ட. தம்பி அன்னைக்கு போனதாயா என் சந்தோஷம். எதுக்கு நீ அழுகுற? சுமாரு என்ன கேட்கறதுக்கு ஆள் நினைச்சாரா? எங்க அக்காவை பத்தி இனிமே ஏதாவது இடக்கூடமா பேசின பாய திறக்க மாட்டேன் மாப்பிள, வச்சுட்டேன். இந்த குசும்பு கொண்டு ஐயா நிறுத்து. என்ன ஏன் முன்னாடியே அடிக்க போறேன்? 1000 தான் இருந்தாலும் அவங்க என் புருஷன் இல்ல. புருஷனை விட்டு கொடுக்க மாட்டியா? இந்தா நல்லா சுட சுட வடிச்சு கொட்டு. அது சரி, நெல்லரிசி வாங்கி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா தின்னு கொழுப்பு ஏறட்டும். சின்ன தம்பி வந்துட்டான். என் மகன் வந்துட்டான். நீ படுத்து சொல்றா டேய். வா வா பாத்து வா. டிரைவர் என்ன நிறுத்து. நிறுத்து தம்பி. தம்பி அண்ணே சித்தப்பா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கப்பா. எப்படி பாருங்க? நல்லா இருக்கண்ணே. முகத்தை கூட முழுசா காட்டாம மூடிட்டு இருக்கிற. என்ன எப்படி அடிச்சுக்கிட்ட? யாரு நானா? ரூபாய் அனுப்பிச்சிருந்தா ஒழுங்கா கிடைச்சா? நல்லா தானே இருக்கேன். நீ எப்பவுமே இப்படிதான் சொல்லுவ. ஐயா பவுண்டராஜ், உன் கூட தானே என் மகனை டவுனுக்கு படிக்கணும். நீ மட்டும் வந்திருக்க, அவனை காணோம். ஏய் டாடி, இவ்வளவு பெரிய பாடி இங்க நிக்கிறது உன் கண்ணுக்கு தெரியல? அட பேதில போவானே. பெத்த அப்ப நான் இங்க நிக்க, நீ என்ன பாக்காத போல நிக்க. நிக்க வைக்க பிக்க வடக்க தெக்க என்ன வில்லேஜ் லாங்குவேஜ் பா இது? வந்த உடனே how do you do son, how are you, how is the journey அப்படின்னு காதுல இங்கிலீஷ் தேன் பாயும் நினைச்சேன். பாய மாட்டேங்குதே. அது சரி, ஊரு பேரே சவக்காடு சுடுகாடு தானே வச்சிருக்கீங்க. இது என்னது டாப்ல? இது என்ன குப்பை கூட? இது என்ன ஹேர் ஸ்டைல்? எத்தனை வாட்டி லெட்டர் போட்ட இந்த தேன் கூட்ட கட் பண்ணு. இந்த பாரு வீதி கூட்ட விளக்கு மாத்திர மூக்கடியில சொருகி வச்சுக்கிட்டு கேட்டா மீசைக்கிற. ஐயோ அண்ணே, இதெல்லாம் நீ கேக்குறது? அது சரி, இங்கேயே இப்படிதானே இருக்குது. இங்க வளர்ந்து கிடக்குது, அங்க மொத்தமா டிராக்டர் வச்சு உழுது வச்சிருக்காங்க. உண்மையான அழகான லேட்டஸ்ட் ஹேர் ஸ்டைல் எது தெரியுமா? இதான் 500 ரூபாய் கட்டிங், 200 ரூபாய் டிப்ஸ். ஏன் டாடி இந்த குழு குறுக்குற? என்ன அப்பா ஐயா ஏன்ல அழுகுற? உன்னை நிம்மதியா விட்டுட்டு பட்டணத்துக்கு போறது வருத்தமா இருக்குப்பா. நீ எங்கல போற? டவுனுக்கு படிக்கதல்ல போற. சரி அலாதல ஏப்பா, டூரிங் டாக்கீஸ்ல வெட்டு படம் போடுறாங்கல்ல, அத போய் பார்த்துட்டு போலீஸ்ல மாட்டிக்காதப்பா. மாட்டப்பா. அப்புறம் தண்ணி அடிச்சிட்டு அம்மாவை போட்டு அடிக்காதப்பா. சரிப்பா. அம்மா அடிச்சுட்டு அப்புறமா போய் தண்ணியை போட்டுக்கப்பா. அப்படி செய்யறப்பா. ஐயா டவுனுக்கு படிக்க போற, அங்க இருக்கிறவங்க எல்லாம் கெடுத்து விடுவாங்களாம். அவன் சொல்லுதான் இவன் சொல்லுதான்னு நம்ம பரம்பரை குடும்பம் எடுத்துறத பார்த்து இவ குத்த வயிறு. பாத்து பாப்பா. ஐயா இங்க வையா. எனக்கு ஒரு வாட்டி ஏழையில அந்த கல்லு கூவ அப்படிலாம் வளர்த்த நம்ம பரம்பரை குடும்பம் எங்கல. சாப், உனக்கு ஒரு பிளாஷ்பேக் இருந்தா எனக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்காதா? உன் பிளாஷ்பேக்க கேட்டேன்ல, இப்ப ஏன் பிளாஷ்பேக் நீ கேளு. இன்னைக்கு எக்ஸாம் ஈஸியா இருக்கும்னு நினைச்சா ரொம்ப டஃப்பா இருக்கும் போல இருக்கடா. வெட்டி கூட அடிக்க முடியாது போல இருக்கு மச்சான். ஆமா, இந்த எக்ஸாமினர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா. அட ஆமாடா மச்சான், ஃபிகருக்கு ஷூ எல்லாம் கழட்டி பாக்குறானாடா. பிட்டு கிட்டு உள்ள வச்சு கொண்டு வராங்களோ என்னமோன்னு. பிட்டு எப்படி கொண்டு வரனே தெரியலையேடா. a plus b the whole square is equal to a square plus b square minus 2ab. வீரமணி என்னங்கள இங்க வாடா. போங்கல, உங்களோட எல்லாம் சேர கூடாதுல, வெள்ளை பீடி பிடிக்கிற பசங்களா. சேர்ந்தா நான் படிச்சு வச்சதெல்லாம் மறந்துடுவேன்னு எங்க ஐயா சொல்லிருக்காருல. படிச்செல்லாம் எங்கடா வச்சிருக்க? இங்கதான் வச்சிருக்கேன், வேற எங்கனா வைப்பாங்க. நாங்களும் அங்கதான் வைக்கணும். திரும்பிட்டேன். இந்த வண்டி நல்லா இருக்கா பாரு. ஏன்னா திருட்டு வண்டியா? எங்க இருக்கிற வண்டிங்க? ஏன் சீட்டு எனக்கு விடுதீங்க? இல்ல என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க மேல? இல்ல சொல்லி தொலைங்க செத்த சவங்களா. எப்பா அப்படி என் குடுமையில இருந்து பிட்டு அடிச்சவனெல்லாம் பாஸ் ஆயிட்டான். ஆனா குடுமி வச்ச நான் ஃபெயில் ஆயிட்டேன். அதனாலதான் நான் என்ன சொல்றேன், இந்த குப்பையை கழட்டி தூரத்துக்கு போடு, இந்த 2 விளக்கு மாத்தையும் கழட்டி வீதியில போடு. தெய்வ குத்தமாச்சலே. நீ குசும பண்ணிட்டு தெய்வத்தை சொல்லு. தம்பி பொறுத்தால உட்காரல. அண்ணன் பின்னால உட்கார சொல்றாரு. பின்னாடி பிடிக்கலன்னா முன்னாடி உட்காரு. வீட்டுக்கு போனா 2 நாளைக்கு வெளியே வர முடியாது. நாகமணி அண்ணன் கூட வருவான், பார்த்து வரல. டேய், நான் எப்படியாவது அவளை பார்க்கணும்டா. இப்ப பாரு, போய் பாருடா. எல்லாம் இன்னும் ஏறல. அந்த ஏறியாச்சு. இதோ ஏறிட்டானே. தம்பி ஏறி உட்கார்ந்தாரு, நீங்க திரும்பி பார்க்காம போங்க. டேய், என்னடா இது? ஆமா, எந்திரடா. பின்ன உன் ஆளை நீ பார்க்க வேண்டாமா? நீ லெஃப்ட்ல பாரு, ரைட்ல பாரு. டேய், நில்லுடா, நான் வரேன். சரி வா. வீரப்பனை கூட கண்டுபிடிச்சிடலாம் போல இருக்கு. இவளை கண்டுபிடிக்க முடியல. ஒரு ஐடியா, நல்ல உயரமான இடத்துல இருந்து எக்கோ கொடுத்து நான் கூப்பிட்டு பாக்குறேன் பாரு. நாகமணி, நாகமணி சீக்கிரம் தண்ணி
ஆஹா, டேய் நம்ம நாகமணியாடா இது. டேய் என்னடா அதுக்குள்ள ஃப்ரீஸ் ஆயிட்டானே. சரி டீசெண்டா ஒதுங்கிக்கலாம். நேத்து பொண்ணு பார்க்க வந்தாங்களே, மாப்பிள்ளை பிடிச்சிருக்குதா? அவங்க எனக்கும் கருவாப்பே. ஏய் பவுண்டர்ஸ் வந்திருக்கடி. குடு இந்த குடத்தை பிடிங்கடி, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். பவுண்டர்ஸ் 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 என்ன அப்படியே பார்த்துட்டு நின்னுட்டு இருக்க? அடேங்க அப்பா, ஆளும் மீசையும் நிறமும் அப்படியே வெள்ளைக்காரதர மாதிரி ஆயிட்ட. அவன் சொன்னது கரெக்டா. இவளும் அவன் மேல ஒரு மூடாத்தான் இருக்கிறா. அது சரி, ஊர்ல இருந்து எப்ப வந்த? இப்பதான் வந்த நாகமணி. வீட்டு கூட போல, நேர உன்னை பார்க்கத்தான் வந்தேன். அடாடாடாடா. இவனும் பக்குவமா தான் ஆரம்பிக்கிறான். ஏது போற போக்க பார்த்தா வீட்டுக்கே பிள்ளை குட்டிகளோட வந்து சேருவாங்க போல இருக்கு. எலை ஓசிலியா மேட்னி காட்டிடாதீங்கடா, இங்க ஒருத்த நிக்கிறான்டா. நீ நல்லா இருக்கே நாகமணி. நான் எப்படி இருக்கேன் நீயே பார்த்து சொல்ல. அழகதான் இருக்க. ஊம மாதிரி இருந்தா இப்படி பூந்து விளையாடுறானே. நம்மளும் காலேஜ்ல படிச்சோம், என்ன பிரயோஜனம்? நம்ம கிட்ட வர்றவளுக்கெல்லாம் 1 ஹவருக்கு 500 ரூபாய்ல கேக்குறாளுங்க. ஏதோ எதுவும் வாங்காம தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம்டாப்பா. ஆமா, நீ நீ என்ன ஞாபகம் வச்சுட்டு இருக்கிய? மறக்கவா முடியும்? சின்ன வயசுல நாம 2 பேரும் ஒண்ணாவே இருந்திருக்கோம். அப்பெல்லாம் நீ எனக்கு என்னெல்லாம் வாங்கி கொடுத்திருக்க? பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுத்தேன், முறுக்கு வாங்கி கொடுத்தேன், ஜவ மிட்டாய் வாங்கி கொடுத்தேன், அப்புறம் அச்சு வெல்லம் வாங்கி கொடுத்தேன். இதெல்லாம் வாங்கி கொடுத்தவன நான் மறக்க முடியுமா? அது சரி, இப்ப ஊர்ல இருந்து எனக்கு என்ன வாங்கிட்டு வந்த? ஐயே, வாட்ச் வாங்கிட்டு வந்தியா, நெக்லஸ் வாங்கிட்டு வந்தியான்னு கேட்பான்னு பார்த்தா பஞ்சு மிட்டாய், அச்சு வெல்லம், முறுக்கா. இது ஏதோ பெட்டிக்கடை ரேஞ்ச் மாதிரி தெரியுதே, லவ் மாதிரி தெரியலையே. என்னது, ஒண்ணுமே வாங்கிட்டு வரலையா? இல்ல நாகமணி, நான் வந்த அவசரத்துல. உன்கிட்ட பேச மாட்டேன், போடா. நாகமணி, ஐயோ ஐயோ, எப்படிடா இப்படி டிசைனா கட்டுறீங்க? பார்க்க போனவன் ஒருத்தன், அவன் இங்க பதுமானமா நின்னுகிட்டு இருக்கிறான். கூட துணைக்கு போனவன் இப்படி கட்டி வச்சு கும்புறீங்களே, நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா? கிராமத்துல தூண் வச்சு வீடு கட்டுறது இதுக்குதாடா? இந்த நாட்டுல தியாகிகளுக்கு கிடைக்கிற மரியாதை இதுதானாடா? என்ன ஏஜ் தம்பி எங்கள கூட்டு போன? நான் எங்க கூட்டு போனேன், அவன் தான் என்னைய கூட்டு போனான். ஓஹோ, எங்க கூட்டு போனார் அவரு? அத சொன்னா உதப்பான். இப்ப சொல்லல, நான் உன்னை உதப்பேன். பிக் மம்மி, பிக் மம்மினா பெரியாத்தான் இங்கிலீஷ்ல சொன்னேன். அப்பா டாடி டாடி. நான் எங்கள தாடி வச்சிருக்கேன், மீசில வச்சிருக்கேன். ஐயோ சனியா, என்ன பாத்துட்டு சும்மா நிக்க? இவன் என்ன பண்ணலாம்? எப்ப இவன் குடிமை எடுத்தானோ, இவன் எனக்கு மகனும் இல்ல அப்பனும் இல்ல. இப்பயே ஊருக்குள்ள அப்படிதான் பேசிக்கிறாங்க. என்னன்னு நீ வேற மாதிரி இருக்கியா, நான் வேற மாதிரி இருக்கணும். எழுத்து பேசிட்டு ஆத்தா அவுத்தோட சொல்ல. ஆத்தா என்னய்யா, ஊர்ல இருந்து வந்தது வராதமா புள்ளைய போய் கட்டி வச்சுக்கிட்டு நீ வாங்கிட்டு அப்பா சொல்றல போ. அம்மா வலிக்கிறேன். நீ விடுன, நான் தேய்ச்சுக்கிறேன். நீ சும்மா இல்ல, நான் தேய்க்கிற மாதிரி இருக்குமா? ஆமா, அண்ணன் அதுல டிகிரி வாங்கிருக்காருல. ஆமா, அவன் பழையபடி காலேஜுக்கு போற வரைக்கும் அவனை கவனிக்கத்தான் அவனுக்கு நேரம் தெரியாது. அப்புறம் என்ன தம்பியை கவனிக்கிறதா எனக்கு என்ன வேலை? ஆமா, அடுப்புல எலும்பு போட்டாச்சா? வெந்துகிட்டு இருக்கு. குளிச்சவன தம்பி முதல்ல சூப்பு தான் குடிக்கணும். பிக் பிரதர், இந்த எலும்பு நீங்களே அது ஆட்டு எலும்பா இல்ல மனுஷ எலும்பா? ஏன் கேக்குற? இல்ல இந்த இழுவை இழுக்கிறீங்களே, உள்ள இருந்து 2 எலும்ப உருவி சூப்பர போட்டீங்களான்னு நினைச்சேன். ஏய், முதல்ல ஆத்தாட சொல்லி ஓ எலும்பு தான் சூப்பு வைக்க சொல்லு. எதுக்கு பிரதர் சின்ன மேட்டர்லாம் பெருசு பண்றீங்க? போல அத்தா, சாம்பிராணி கொண்டாத்தா. இதெல்லாம் நான் செய்யற வேலையா? இதெல்லாம் சின்ன பிள்ளை நான் தான் பண்ணிட்டு இருக்கேன், நீயா பண்ற? சரி சரி, போடு போடு. போதும். இனிமே அவனுக்கு பொஞ்சாதியே தேவையில்லை. நல்லா கொசுவுக்கு மருந்து அடிச்ச மாதிரி அடிங்க. இல்ல இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த டி-ஷர்ட்டையும் கழட்டிட்டா அப்படியே அக்குல ஜான்சன் பேபி பவுடரை போட்டு வாயில ஃபீடிங் பாட்டில மாட்டி இப்படி ஒரு தொட்டில கட்டி அமுக்குனீங்கன்னா அவன் பாட்டு கைய கால ஆட்டிட்டு கிடப்பான். நீங்க உழுத ஒரு பாட்டு பாடினீங்கன்னா தூங்கிடுவான். இல்ல, நீ இன்னைக்கு உதப்படாம போக மாட்டேன்னு நினைக்கேன். இந்த வீட்டுல ஒரு தர்ம நியாயம் சொல்ல முடியல. ஆத்தா, தம்பிக்கு பசி எடுக்குது, சோத்து எடுத்து வை. போட்டாச்சியா, தம்பி தம்பின்னு தம்பியவே நினைச்சுக்கிட்டு சரியா கூட சாப்பிட மாட்டேங்க. இன்னைக்காவது வகை நிறைய சாப்பிடு. அண்ணன் இலை எதுக்குல பாக்க? இல்ல, ஒரு வாரத்துக்கு சேர்த்து ஹோல்சேலா சாப்பிடுவார் போல இருக்க அண்ணன். இந்த சோறு கறி குழம்புக்கு மட்டும், இன்னும் குடல் குழம்பு இருக்குது, ரசம் இருக்குது. அதெல்லாம் லாரியில வருதா? அது மட்டும் இல்ல, ஆத்தா எனக்காண்டி கட்டி தயிர் எடுத்து வச்சிருக்கு, அதுக்கு தனியா பழையது வருது. வயிறா இல்ல செங்கச்சூளையா? வாய மூடல பண்ணுவா.
திங்கிற புள்ளைய பார்த்து கண்ணு வைக்க உன்ன மாதிரி ஊர் சுத்தி பயவல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா அருமையான பாலிசி. கீப் இட் அப். இந்தியாவுல ஏன் உணவு பஞ்சம் வராது? பாத்து பாத்து பாத்து. அக்கா சாப்பிடுறீங்களா? என்னடி ஏன் பக்கத்துல உட்கார்றவ போய் குழம்பு எடுத்தா? தம்பி அந்த கூப்பிடுதான் பாரு என்னன்னு கேளு. ஏலா சாப்பிடும் போது சும்மா இருக்க மாட்டியா? ஒண்ணுமே சோத்துக்குள்ள ஏதாவது வச்சிருச்சு. ஒண்ணு இல்ல தம்பி ஒண்ணு இல்ல. இல்ல நான் பார்த்தேன். என்னது? முட்டை தானேயா? ஏன் உன் புருஷன் ஏற்கனவே நம்ம வீட்டு சொத்துன்னு நமக்கே வக்கீல்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த லட்சத்துல இது வேறயா? ஒண்ணு வேணா எடுத்துட்டு போ. ஐயா விடியா. அவ என்னமோ தம்பிக்கு ஆசையா முட்டை வச்சு கொண்டாந்துருக்கா. அவளுக்கும் கூட பிறந்த பாசம் இருக்கும்ல. சின்னியா, தம்பி சாப்பிட்டதுக்கு பிறகு தான் எல்லாரும் சாப்பிடணும். இல்ல அவளை ஏன் பார்க்க சாப்பிடு. டேய், என்ன கோழி கொத்துற மாதிரி கொத்திக்கிட்டு இருக்கற? இப்படி சாப்பிட்டா உடம்புல எப்படி தெம்பு இருக்கும்? எப்படி படிப்ப நீ? இந்த பார், எப்படி சாப்பிடுறதுன்னு இப்ப நான் சொல்லி தரேன் பார். இப்படிதான் சாப்பிடணும். விளங்கிரும். எலும்பு எப்படி கிடைக்கும் தெரியுமா? போடு சாமி. நான் பெரிய மனுஷன் கொடுத்துருப்பா. இப்படித்தான் எலும்பு கழிக்கணும். அண்ணன் ஊட்டி விடுத சாப்பிடு போ. உங்க லக்கேஜ் அப்படியே இருக்குதே. நான் என்ன சாப்பிடவே ஆரம்பிக்கலவா? தம்பி எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஆமா நீ சாப்பிடல? வேறு இறை எவையா திம்பா. கேளு, நீ சாப்பிடு. நீ சாப்பிடு. ஆமா அவன் எங்களை காணா? அவன் புத்திசாலி இலையோட எஸ்கேப் ஆயிட்டான். சரி அவரு போட்டோம். தம்பி ராத்திரிக்கு என்ன வேணும்? ஐரமன் குழம்பு வைக்க சொல்லவா? ஐரன் இந்த ஃபேமிலிக்கு பத்தாது. பெரிய எருவ மாடா அடிங்க. இல்ல எலும்பி போல. கொஞ்ச நேரம் தம்பியை நிம்மதியா சாப்பிட வருவானா? நீ சாப்பிடு, நீ சாப்பிடு.